ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லார் வீட்லேயும் ஒருத்தருக்குனாச்சும் சளி காய்ச்சல் இல்லாத ஆளுங்களே இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க, வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் இந்த கொள்ளு சட்னியோ இல்லை ரசமோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளிக்கெலாம் வந்து நல்லா கேட்கும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரசம்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்க சொன்னீங்கன்னா கூட வந்து அவ்வளோ நல்லது. இந்த கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொர்னையாட்டு இருக்கும். அது வந்து என்னன்னு தெரியல, பிஞ்சா இல்லை அதோட விதையாங்கிறது எனக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு தான் வந்து நாம் சமைக்கணும். நான் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன் கொள்ளு. அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெந்திருந்துச்சு. அதையெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் எப்போவுமே வந்து கொள்ளு, இந்த பாசிப்பயிறு இதெல்லாம் வேக வச்சேன் அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வைப்பேன். அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். மச்சான் வந்து உப்பு போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கொள்ளுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து தக்காளி போடல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் புளியே சேர்த்தி போட்டு அரைச்சிட்டேன். அதே மாதிரி கொள்ளு சட்னி அரைக்கிற அன்றைக்கி நான் பெரும்பாலும் காய் வந்து எதுவுமே வணக்க மாட்டேன். ஆனால் கொள்ளு சட்னிக்கு வந்து எந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பப்படம் வடகம் தான் பொரிப்பேன்.